அது மாறணும்னா நீங்க தான் வரணும். ஒவ்வொரு தயவு செய்து யாரும் குடி மது மறையணும்னு சொன்னா நம்ம நினைச்ச கனவு நிறைவேறணும். நம்ம அண்ணனை அந்த இடத்துக்கு கொண்டு வந்தால் மட்டுமே தான் அந்த மது மாறும். இல்லைன்னா மாறாது. இன்னைக்கு குடிகார புருஷனால என் புள்ள படிப்பு வீணா போகுதுன்னு சொல்லிட்டு நான் தனி பொண்ணா நின்று என் பிள்ளைய இன்னைக்கு சாதிக்க வைக்கிறேன் இன்னைக்கு நானு. அதனால ஒவ்வொரு மகளிருக்கும் சொல்றேன், நிறைய பேர் வீட்டுல அப்படிதான் குடிகாரங்க இருக்கிறாங்க, பிள்ளைங்களோட வாழ்க்கை வீணா போகுது. எல்லாரும் சேர்ந்து நம்ம நினைச்ச கனவை நிறைவேற்றணும் நம்ம அண்ணனுக்காக. அந்த கனவு நிறைவேறிச்சுன்னா ஒவ்வொரு மகளிரோட நிலைமையும் மாறும். நம்ம குழந்தைகளும் முன்னேறுவாங்க. உங்களை தயவு செய்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். சரிங்க சார். நீங்க வர வேண்டாம், நான் கீழே வரேன்னு என்ன சொல்றாரு, அங்கே இருங்கம்மா. கள்ளக்குறிச்சி மேற்கு மாவட்ட மாணவி யாழினி அவர்களுக்கு அவர் இருக்கும் இடத்திற்கே சென்று பொன்னாடை போர்த்தி பரிசு தருகிறார் வெற்றி தலைவர் அவர்கள். அவரை தொடர்ந்து திண்டுக்கல் மேற்கு மாவட்டத்தை சார்ந்த எம் சஞ்சய் மல்லையா. சஞ்சய் மல்லையா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அவரை தொடர்ந்து சென்னை தெற்கு மாவட்டத்தை சார்ந்த கஜஸ்ரீ பாலா அவர்களுக்கு இந்த செல்வங்கள், இந்த சக்கர நாற்காலி உலக சக்கரத்தையே மாற்றும் நாற்காலியாக மாறும் என்பதை நம் கரவொலி அவர்களுக்கு நம்பிக்கையாக தரட்டும். நம் தலைவர் அதை பரிசாக தந்திருக்கிறார். தலைவர் மீண்டும் மேடைக்கு வந்து விட்டார். இனி தொகுதி வாரி இனி தொகுதி வாரியாக பரிசுகள் தர இருக்கிறோம். அரியலூர் தொகுதி மாணவர்கள் மேடைக்கு வருகிறார்கள். அவர்கள் நல்ல ஒரு கரவொலி தந்து நாம உற்சாகப்படுத்தணும். அனுஷ்கா அவர்களுக்கு பாராட்டி இதோ பரிசு தருகிறோம். 495 மதிப்பெண்களை வாங்கி குவித்திருக்கிறார் அனுஷ்கா. அதை தொடர்ந்து எஸ் கௌசல்யா அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம். எஸ் கௌசல்யா அரியலூர் தொகுதியிலிருந்து வந்திருக்கிறார். இந்த பேரை சொல்லும்போது, அரியலூரை சொல்லும்போது தலைவருடைய தங்கச்சி அனிதா நம் நினைவுக்கு வருகிறது. இதையும் அனிதாவிற்கே நாங்கள் காணிக்கையாக்குகிறோம்.
எங்கள் நெஞ்சில் குடியிருக்கும் மதிப்பிற்குரிய திரு விஜய் அண்ணா அவர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, ஆனால் உங்கள் முன்னால் நிற்கும் இந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய கௌரவம். ஆம், கல்விதான் ஒரு சமுதாயத்தை மாற்றும் சக்தி என்ற உங்கள் வார்த்தைகளின் மெய்ப்பொருளை இன்றுதான் நான் உண்மையில் உணர்கிறேன். நான் 10ஆம் வகுப்பில் 500க்கு 494 மதிப்பெண்கள் பெற்று சிதம்பரம் தொகுதியில் சிறப்பிடம் பெற்றது என்பது என் தனிப்பட்ட வெற்றி மட்டுமல்ல. அதற்கு என் ஆசிரியர்கள், என் பெற்றோர் மற்றும் உங்களை போன்ற சமூக அக்கறை கொண்ட தலைவர்களின் ஊக்கத்தால் கிடைத்த வெற்றி இது. உங்களின் இந்த விருது வழங்கும் விழா ஒரு பரிசுடன் முடிந்து விடுவதில்லை. இது எங்கள் உள்ளங்களில் கல்வி மீதான தீராத தாகத்தையும் சமுதாயத்தின் மீதான பொறுப்புணர்வையும் விதைக்கிறது. நீங்கள் கொடுக்கும் இந்த விருது ஊர்க்குருவியாய் சுற்றித் திரிந்த எங்களுக்கு வானம்பாடியாய் ஒரு ராஜாளி பறவையாய் விண்ணில் பறக்க நீங்கள் கொடுத்த சிறகு. Give me blood and I shall give you the freedom என்றார் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். எனக்கு 100 இளைஞர்களை கொடுங்கள், நான் இந்த நாட்டை மாற்றி காட்டுகிறேன் என்றார் வீரத்துறவி சுவாமி விவேகானந்தர். பொறுப்பாய் உழைத்ததற்கு பலனாய் இதோ திரையுலகின் உச்ச நட்சத்திரமாய் தமிழ் சமூகத்தின் கலங்கரை விளக்கமாய் உள்ள உங்களின் முன்னால் என்னால் நிற்க முடிகிறது என்றால் உங்களின் பின்னால் கைகோர்த்து நிற்கும் பல லட்சோப லட்ச இளைஞர்களின் தன்னலம் பாராத அயராத உழைப்பிற்கு பலனாய் சென்னையின் செயின்ட் ஜார்ஜ் கோட்டை மட்டுமல்ல, டெல்லியின் செங்கோட்டையும் சாத்தியமே. இது கடமையை செய், பலனை எதிர்பாராதே என்ற கீதையின் மீது சத்தியமே. நன்றி, வணக்கம். நன்றி அண்ணா. டைம் போயிட்டே இருக்கு. என்ன மாதிரி இன்னும் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன மாதிரி ப்ரைஸ் வாங்கணும். இருந்தாலும் ஆசைப்பட்டு எங்கள் அண்ணனுக்கார ஒரு கவிதை. எங்கள் அண்ணன் தளபதியே, நாளைய தீர்ப்பின் தலைவரே, நாளை தமிழகத்தின் முதல்வரே, இளைய தளபதியாய் திரையில் நின்றாய், நாளைய மக்களின் தலைவராய் தரையில் நிற்பாய், ஏழை மக்களின் பசியை போக்க, மக்களின் வலியை நீக்க, தமிழ்நாட்டை சீரமைத்து வளர்க்க நீங்கள் வருவாய் என நாங்கள் காத்திருக்கிறோம். வாய்ப்பளித்ததற்கு நன்றி. சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். காலெல்லாம் உள்ளதுங்கப்பா.